வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குறது பொது அறிவு. அதில் அதனோட கண்டினியூஷன்ஸு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது முன்கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள், கோரை பற்கள், வெட்டுப்பற்கள். விடை தெரியவில்லை. ஆன்சர் பின் கடவாய் பற்கள். கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்ற மூலம் கடத்தப்படுகிறது? குளுக்கோஸ், ஸ்டார்ச், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி சுக்ரோஸ். எந்த கூற்று தவறானது? டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கேட்குணர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குணர் எல் சம இடைவெளியில் நகரும்போது ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குணர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குணர் வட்டப்பாதையில் நகரும் பொழுது. ஸோ தவறான கூற்று எது? டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்னு கொடுத்து இதில் தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 1 ஏ மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அது மட்டும்தான் தவறானது. அதாவது கேட்குணர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குணரை நோக்கி நகர்கிறது அப்படின்ற கூற்று தவறான கூற்று. அடுத்து சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. பாசி பர்குலா, பிரயோஃபைட் நைடைட்டா, டெரிட்டோஃபைட் லெஃபிட்டோகார்ஃபான், ஜிம்னோஸ்பெர்ம் ரைனியா. விடை தெரியவில்லை. இதில் ஆன்சர் சரியாக பொருந்தி இருக்கிறது அப்படின்னாக்கா பிரயோஃபைட் நைடைட்டா, பி தான் சரி. சரியான இணைகளை தேர்ந்தெடு. பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். மெத்தைல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரியானது. 1 மற்றும் 3 1, 3 சரியான இணை. பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். ஸோ ஆன்சர் 1 and 3 தான் கரெக்ட். அடுத்து அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? பிளாஸ்மோடையோஃபோரா ஃப்ராசிகே, கான்ஸ்ட்ரோஸ்ட்ரியம் பர்ஃபூரியம், டாப்ரினா டிபார்மெண்ட்ஸ், ஃபட்சினியா கிராமினிஸ், வாட் ட்ரிட்டிசை. விடை தெரியவில்லை. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரி. கான்ஸ்ட்ரோஸ்ட்ரியம் பர்ஃபூரியம். அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது எந்த மாநிலம்னு கேட்குறாங்க. கேரளா, நாகாலாந்து, ஹரியானா, மகாராஷ்டிரா. விடை தெரியவில்லை. ஆன்சர் மகாராஷ்டிரா, டி. அடுத்த கொஸ்டின். எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், ஜப்பான். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, ஜப்பான். அடுத்து சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. அடுத்து இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். 1 மற்றும் சரியானது. அதாவது இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. கொடுத்துருக்க 3 வாக்கியங்களில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் சரியானது.
ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.